வணக்கம். நெருப்பு தமிழன். என் கட்சி இருந்தா இரு, இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியில் போ அப்படின்னு அண்ணன் அடம் பிடிக்கிறாரு. இல்லை, நான் ஒரு கேள்வி தெரியாமல் தான் கேட்குறேன். 234 தொகுதியிலையும் இவர் தான் போய் எல்லா ஊருக்கும் சுவரட்டி ஒட்டி கட்சியில் மேடை போட்டதுக்கெல்லாம் இவர் ஒட்டுமொத்த காசையும் இவர் சொத்து சுகத்தை எல்லாம் விற்று, மாமனார் வீட்டிலேருந்து காசெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் விற்று இவர் கட்சியை கட்டமைப்பு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரி, இது ஏன் கட்சி கட்சியில் இருந்தால் இரு, இல்லைன்னா வெளியில் போ அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசியலில் ஒரு அயோக்கியத்தனமான பேச்சாக தான் நான் பார்க்குறேன். இந்த அயோக்கியத்தன பேச்சா சீமானவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் எச்சரிக்கிறேன். இது நல்லதுக்கு இல்லை. சர்வாதிகாரம் அப்படிங்கிறது, இந்த சர்வாதிகாரம் பண்ணவனெல்லாம் எத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க. சர்வாதிகாரம் பண்ண அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கடைசியில் நிலை என்னாச்சு புரிந்து உணர்ந்து கண்டா சரி.